வெல்கம் டு அஜயன் ஆர்ட் அண்ட் கிராஃப்ட். இன்னைக்கு நம்ம சேனல்ல நியூ மாடல்ல லஞ்ச் பேக் தான் ரெடி பண்ண போறோம். நார்மல் நாட் யூஸ் பண்ணி நல்ல க்ளோசிங் டைப்ல உள்ள என்ன வச்சிருக்கோம் அப்படின்னு தெரியாத அளவுக்கு ஒரு சூப்பரான லஞ்ச் பேக் தான் ரெடி பண்ணியிருக்கேன். இந்த லஞ்ச் பேக்குக்கு 2.25 ரோல் அளவுக்கு ஒயர் தேவைப்பட்டுச்சு. இன்னைக்கு நான் இந்த ஹேண்டில் வந்து இந்த மேல அட்டாச் பண்ணியிருக்கேன். ஹேண்டில் போடணுமா வேணாமா அப்படின்னு சொல்லி கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இன்னைக்கு வந்து நான் 2 ரோல் வந்து கிரீன் கலர்ல எடுத்து வச்சிருக்கேன். அதுல கிரீன் கலர்ல 8 அடியில 18 ஒயர் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. நான் எடுத்திருக்கிறது வந்து கிளிப்பச்சை கிரீன்ல எடுத்திருக்கேன். 18 ஒயர் 8 அடியில கட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் ஆஷ் கலர்ல 5 ஒயர் 8 அடியில கட் பண்ணி வச்சிருக்கேன். இந்த பேக்குக்கு ஒரு சில நிறைய மெத்தட் இருக்கு. அதை வந்து நான் சொல்றேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இப்போ ரோலோட இருக்கிற ரன்னிங் ஒயர் கிரீன் கலர்ல எடுத்திருக்கேன். இப்போ நம்ம நார்மலா ஒயர் வந்து மடிச்சுட்டு சரிசமமா இருக்கான்னு பார்த்துட்டு அதுல ஒரு 1/4 இன்ச் ஒயர் விட்டுட்டு போடுவோம் இல்லையா, சைட் வால் போடுறதுக்காக அளந்து விட்டுட்டு அந்த மெத்தட்ல போட போறது இல்ல. இப்போ சைட் வால் போடுறதுக்காக நான் வந்து ஒரு ஒயர் எடுத்து நம்ம கட் பண்ண 8 அடியில ஒரு ஒயர் எடுத்து மடிச்சுட்டு அதுல கரெக்டா அதே அளவுக்கு ஒயர் வந்து விட்டுருக்கேன். நம்ம வந்து க்ளோசிங்கா போடுறதுனால இந்த மெஷர்மெண்ட்ல கரெக்டா பண்ணுங்க. மறுபடியும் சொல்றேன், நார்மலா நம்ம வந்து ஒரு 1/4 இன்ச் ஒயர் கம்மியா விட்டு போடுவோம் இல்லையா, அந்த மாதிரி போடாம மடிச்சுட்டு சரிசமமா வச்சுட்டு அதே அளவுக்கு ஒயர் வந்து சைடு வால் போடுறதுக்கு விட்டுட்டு இப்போ நான் வந்து ஒரு ஒயரை 8 அடியில கட் பண்ண ஒரு ஒயரை நார்மல் நாட் போட்டு ஜாயின் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் ஒரு ஒயர் ஜாயின் பண்ணியிருக்கேன். ஜாயின் பண்ணிட்டு அப் அண்ட் டவுன் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. கரெக்டா இருக்கணும். ஃபர்ஸ்ட் ஒரு 4 ஒயர் மட்டும் சரிசமமா ஜாயின் பண்ண போறோம். சரிசமமா ஒயரை மடிச்சுட்டு ரன்னிங் ஒயரை மடக்கிக்கோங்க. ரோலோட இருக்கிறது வந்து ரைட் ஹேண்ட் சைடு இருக்கும். இப்போ நம்ம நார்மல் நாட் போட்டுக்கலாம். நார்மல் நாட் போட்டுட்டு ஃபர்ஸ்ட் 4 ஒயர் ஜாயின் பண்றதுக்கு மட்டும் சரிசமமா மடிச்சுட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. பேஸ்ல வந்து ஒரு சில மாற்றம் பண்ணணும். அதை வந்து கரெக்டா ஃபாலோ பண்ணிக்கோங்க. 4 ஒயர் ஜாயின் பண்ணிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். சரிசமமா மடிச்சு 4 ஒயர் ஜாயின் பண்ணியிருக்கேன். இப்ப இந்த 4 ஒயர் ஜாயின் பண்ணிட்டு ஆஷ் கலர்ல 5 ஒயர் கட் பண்ணியிருந்தோம் இல்லையா, அதை எடுத்துக்கிறேன். 8 அடியில அதுல வந்து ஒரு அடிக்கு மட்டும் மடிச்சுட்டு மீதம் இருக்கிற ஒயரை இந்த மாதிரி வச்சு சரிசமமா எடுத்துக்கிறேன். க்ளோசிங் மூடி போடுறதுக்காக சரிசமமா மடிச்ச சென்டர் பக்கத்தை மட்டும் பிடிச்சுக்கோங்க. ஒரு அடிக்கு மெஷர் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் சரிசமமா மடிச்சு சென்டர் பாயிண்ட் பிடிச்சு அதை வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன் ரன்னிங் ஒயர்ல. நீங்க பிகினர்ஸா இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா ஒரு தடவைக்கு 2 முறை வந்து பாருங்க. இப்போ மறுபடியும் நார்மல் நாட் போட்டு ஆஷ் கலர் ஒயரை ஜாயின் பண்ணிட்டேன். இப்போ மறுபடி என்ன பண்ணணும் அப்படின்னா இன்னொரு ஒயர் ஆஷ் கலர் ஒயர் எடுத்துக்கிறேன். எடுத்துட்டு இப்போ மெஷர் பண்ண வேணாம். ஒரு பக்கத்துல இந்த மேல் பக்கத்துல போற ஒயரை ஆஷ் கலர் ஒயரை வச்சு அளந்து விட்டுக்கிறேன். கரெக்டா நம்ம கட் பண்ண இன்னொரு ஒயர் எடுத்து மேல் பக்கமா இருக்கிற ஒயரை மட்டும் அளந்து விட்டுட்டு ஏதாவது ஒரு பக்கத்துல சரிசமமா இருக்கான்னு பாருங்க. இப்ப அளந்து விட்டுட்டு ரன்னிங் ஒயர்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. மூடி க்ளோசிங் டைப் வருது இல்லையா, அந்த மெத்தட் ஃபாலோ பண்றதுக்காக பேஸ் போடும்போது இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் பண்ணிடுங்க. இப்ப மேல் பக்கமா போற ஒயரை மட்டும் கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணுங்க. கிரீன் கலர்ல 4 ஒயர் மட்டும்தான் சரிசமமா நம்ம வந்து போட்டோம். அதுக்கு அடுத்து போட்ட ஆஷ் கலர் ஒயர் வந்து ஒரு அடிக்கு விட்டுட்டு போட்டிருக்கோம். இப்ப இதே மாதிரி இந்த 5 ஒயரையும் நான் ஜாயின் பண்ணிட்டேன். இதுல இந்த கிரீன் கலர்ல 4 ஒயரை மட்டும் எடுத்து வச்சுட்டு
மீதம் இருக்கிற ஒயரெல்லாம் இந்த ஆஷ் கலர் ஒயர் ஜாயின் பண்ண மாதிரியே ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த 4 ஒயர் மட்டும் எடுத்து எக்ஸ்ட்ராவா வச்சுட்டு மிச்சம் இருக்கிற ஒயர் எல்லாத்தையுமே ரன்னிங் ஒயர்ல மேல் பக்கமா இருக்கிற ஒயரை சரிசமமா இருக்கான்னு பார்த்து ஜாயின் பண்ணிக்கோங்க. மொத்தம் 23 ஒயர் நம்ம கட் பண்ணியிருக்கோம். அதுல 15 ஒயர் மட்டும் சென்டர்ல ஒரு அடிக்கு விட்டுட்டு அதுக்கப்புறம் மடிச்சு சரிசமமா 15 ஒயர்ல மட்டும் நாட் போட்டிருப்போம். இப்போ இதுல 4 ஒயர் எடுத்து வச்சிருந்தேன் இல்லையா, அதை சரிசமமா மடிச்சு ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸ்டார்டிங்ல நம்ம சரிசமமா மடிச்சு ஜாயின் பண்ணோம் இல்லையா ஒரு 4 ஒயர், அதே மாதிரி மீதம் இருக்கிற இந்த கிரீன் கலர்ல 4 ஒயரை சரிசமமா மடிச்சு ஜாயின் பண்ணிக்கோங்க. ஆரம்பிக்கும் போதும் முடிக்கும் போதும் ஒரு 4 ஒயர் மட்டும் சரிசமமா மடிச்சு ஜாயின் பண்ணணும். இந்த மெத்தடை மட்டும் கரெக்டா ஃபாலோ பண்ணுங்க. அப்ப நம்ம மேல அந்த க்ளோசிங் டைப் பண்ணுவோம் இல்லையா, அப்ப கரெக்டா வந்துரும். இந்த மூடி போடுறதுக்காக 15 நாட் மட்டும் நம்ம ஒரு அடி எக்ஸ்ட்ரா விட்டுட்டு அதுக்கப்புறம் ஜாயின் பண்ணியிருப்போம். நீங்க பிகினர்ஸா இருந்தீங்கன்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க, அப்பதான் உங்களுக்கு ஈஸியா புரியும். இப்ப நான் எல்லா ஒயரையும் ஜாயின் பண்ணிட்டேன். இப்ப சைடு விட்ட ஒயரை மெஷர் பண்ணி ரன்னிங் ஒயரை கட் பண்ணிக்கலாம். பேஸ்ல மட்டும் கொஞ்சம் குழப்பம் இல்லாம வீடியோவை ஸ்கிப் பண்ணாம நீங்க பாருங்க, அப்பதான் மேல கூடைய வளர்க்குறப்ப நான் என்ன மெத்தட்ல வளர்த்துருக்கேன் அப்படின்றது தெரியும். இப்ப சைடு விட்ட ஒயரை கட் பண்ணியாச்சு. மறுபடியும் ரன்னிங் ஒயர் எடுத்துக்கலாம். ரோலோட இருக்கிற ரன்னிங் ஒயர் எடுத்துட்டு சைடு விட்ட ஒயரை மறுபடியும் மெஷர் பண்ணி விட்டுட்டு ரன்னிங் ஒயரை மடிச்சுக்கோங்க. மேல இருக்கிற ஒயரை எடுத்து சுத்திட்டு ரன்னிங் ஒயர் எடுத்து வச்சு நாட் போட்டுக்கோங்க. இப்ப நம்ம சைடு மெஷர் பண்ணி விட்டோம் இல்லையா, அந்த ஒயரும் கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. சைட் வால் போடுறப்பையும் மேலையும் நம்ம ஒரு டிசைனா கொடுக்க போறோம், அதனால ஒயர் கரெக்டா பெர்ஃபெக்டா இருக்கணும். அதை மட்டும் செக் பண்ணிக்கோங்க. இப்போ கரெக்டா இருக்கு. இப்ப அடுத்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். அடுத்தடுத்த ஒயர் எடுத்து லூப் கிரியேட் பண்ணிட்டு நாட் போட்டுட்டே வாங்க. நார்மல் பேசிக் நாட் தான் போடுறேன், அதனால நான் டீட்டெயிலா சொல்லல. இப்ப இந்த ரன்னிங் ஒயரை வச்சு இந்த எண்டு வரைக்கும் நம்ம பின்னிக்கிட்டே வரலாம். பேஸ் போடுறப்ப மட்டும் கரெக்டா கொஞ்சம் கேர்ஃபுல்லா வாட்ச் பண்ணி போடுங்க. இப்ப இந்த எண்டு வரைக்கும் போட்டுட்டு வந்துடுறேன். இப்போ 2வது லைன் போட்டுட்டோம். இப்போ மறுபடியும் சைடு விட்ட ஒயரை மெஷர் பண்ணிட்டு ரன்னிங் ஒயரை கட் பண்ணிக்கலாம். பேஸ் இப்படிதான் போடணும். ஒவ்வொரு லைனுக்கும் நம்ம ஆரம்பிக்கும் போது ஒயர் விட்டு அளந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் முடிக்கும் போதும் அளந்து விட்டுட்டு பேஸ் சைட் வால்காக நம்ம இப்படி பண்றோம். இப்ப சென்டர் லைனை அடையாளப்படுத்திக்கோங்க. ஒரு நாட் ஃபர்ஸ்ட் போட்டோம் இல்லையா, அந்த லைன் தான் சென்டர் லைன், அதை அடையாளப்படுத்திக்கோங்க. ஒரு நாட் போட்டு வச்சுக்கோங்க. இப்ப இந்த பக்கமும் நான் அடையாளப்படுத்திக்கிறேன். சென்டர் லைனை பேஸ் பண்ணி மேல 4 லைன் பின்ன போறோம், கீழே திருப்பிட்டு 4 லைன் பின்ன போறோம். இந்த மெத்தட்ல தான் நம்ம பின்ன போறோம். நான் ஒரு சைடு உங்களுக்கு பின்னிட்டு காமிக்கிறேன். இப்போ மறுபடியும் சைடு விட்ட ஒயரை மெஷர் பண்ணிட்டு பிகினர்ஸ்க்காக ஒரு முறை காமிச்சிடுறேன். ரன்னிங் ஒயரை அளந்து விட்டுட்டு லூப் கிரியேட் பண்ணிட்டு மேல இருக்க ஒயரை எடுத்து சுத்திட்டு பள்ளமா இருக்க பக்கத்தை எடுத்து ரன்னிங் ஒயர் லூப்குள்ள விட்டு நாட் போட்டுக்கோங்க. இப்போ சைடு விட்ட ஒயர் கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இந்த ரன்னிங் ஒயரை வச்சு இப்படிதான் பின்னணும். இப்போ நான் ஒரு சைடுல 3 லைன் மட்டும் சென்டர் லைனை பேஸ் பண்ணி போட்டிருக்கேன். மேல இன்னும் ஒரு லைன் போடணும். அதுக்கு முன்னாடி இப்படி திருப்பி எப்படி பின்னணும் அப்படின்றத உங்களுக்கு காமிச்சிடுறேன். இந்த பக்கம் திருப்பிட்டு சென்டர் லைன் இதுதான். ரோலோட இருக்கிற ரன்னிங் ஒயர் எடுத்துக்கோங்க. சைடு விட்ட ஒயரை மெஷர் பண்ணி விட்டுட்டு ரன்னிங் ஒயரை மடக்கிட்டு இந்த ஒயர் எடுத்து மேல சுத்திட்டு பள்ளமா இருக்க பக்கத்தை எடுத்து மேல வச்சு லூப்குள்ள பள்ளமா இருக்க பக்கத்தை எடுத்து விட்டு நாட் போட்டுக்கோங்க.
நாட் போட்டு நாட்டை டைட் பண்ணிக்கோங்க. பிகினர்ஸ்க்காக நான் சென்டர் லைனை பேஸ் பண்ணி எப்படி போடணும் அப்படின்றதுக்காக காமிச்சிருக்கேன். மொத்தம் 9 லைன் போடணும். சென்டர் லைன் ஒரு லைனு, மேல 4 லைனு, கீழே 4 லைன், மொத்தம் 9 லைன் வந்து பேஸ் போட்டுக்கணும். இதுதான் நம்ம போட்ட சென்டர் லைனு. சென்டர் லைனை பேஸ் பண்ணி கீழே 4 லைன் போட்டிருக்கேன், மேல 4 லைன் போட்டிருக்கேன். இப்போ ரன்னிங் ஒயரை வச்சு மேல எப்படி கூடைய வளர்க்கறது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ சென்டர் லைன் அடையாளப்படுத்தி வச்சிருந்தோம் இல்லையா, அந்த நாட்டை வந்து கழட்டி விட்டுக்கலாம். இப்போ இந்த நாட்டை கழட்டிட்டு இப்போ ஒரு சின்ன வேலை செய்யணும். பேஸ் வந்து மடங்குது. அது மடங்காம இருக்கிறதுக்காக நான் வந்து ஸ்ட்ராப் வந்து கட் பண்ணி வச்சிருக்கேன். உங்களோட பேஸ் வந்து கவுண்ட் பண்ணிட்டு, இப்போ கூடையோட பேஸை கவுண்ட் பண்ணிட்டு அதோட நீளத்தை வந்து கவுண்ட் பண்ணிக்கோங்க. கவுண்ட் பண்ணிட்டு ஒரு ஸ்ட்ராப்பை 2ஆ கட் பண்ணி வச்சிருக்கேன். ஆல்ரெடி நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன், பார்க்காதவங்களுக்கு ஐ பட்டன்ல கொடுக்குறேன். குச்சி சொருகுவாங்க இல்லையா, அதுக்கு பதிலா இந்த மாதிரி நம்ம பண்றோம். இந்த ஸ்ட்ராப் சொருகுறதுனால பேஸ் வந்து நல்லா ஸ்ட்ராங்கா கிடைக்கும். குச்சி சொருகுறதுக்கு பதிலா இந்த மாதிரி ஸ்ட்ராப் சொருகுனீங்க அப்படின்னா குச்சி கூட உடஞ்சிரும். ஆனா இந்த ஸ்ட்ராப் வந்து எக்காரணம் கொண்டும் ஒண்ணுமே ஆகாது. இந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணி பாருங்க. பேஸ் வந்து ஸ்ட்ராங்கா இருக்கணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா, இந்த மாதிரி நான் 1 விட்டு 1 மட்டும் இந்த ஸ்ட்ராப்பை வந்து 2ஆ கட் பண்ணி வச்சிருக்கேன். எக்ஸஸா இருக்கிறத இந்த மாதிரி சிசர் வச்சு கட் பண்ணி விட்டுருங்க. ஒரு லைனுக்கு சொருகியிருக்கேன், ஒரு லைனுக்கு விட்டுட்டு இன்னொரு லைன்ல சொருகுறேன். இந்த பேஸோட அகலத்தை வந்து நீங்க ஸ்ட்ராப்ல வந்து, அதாவது டேப்ல வந்து அளந்துக்கோங்க. அளந்துட்டு அதுக்கு தகுந்தா போல இந்த மாதிரி ஸ்ட்ராப்பை கட் பண்ணிட்டு அதை வந்து 2ஆ கட் பண்ணி இந்த மாதிரி நான் சொருகிக்கிறேன். நான் ஃபுல்லா இப்போ சொருகிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். ஒரு 2 இது மட்டும் இப்போ சொருகி காமிச்சிருக்கேன். எக்ஸஸா இருக்கிறத மட்டும் இதுல கட் பண்ணிக்கோங்க சிசர்ல. இப்போ இதே மாதிரி ஃபுல்லா சொருகிட்டு காமிக்கிறேன். ஃபுல்லா சொருகுனதுக்கப்புறம் பேஸ் வந்து நல்லா ஸ்ட்ராங்கா பாக்ஸ் ஷேப்ல கிடைச்சிருக்கும், வளவளன்னு இல்லாம. இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்க குச்சி சொருகுறதுக்கு பதிலா. இந்த ஐடியா பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு ஒரு லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ மேலே எப்படி வளர்க்குறதுன்னு பார்க்கலாம். இப்போ மேலே வளர்க்குறதுக்கு க்ரீன் கலர் ரன்னிங் ஒயர் தான் எடுத்திருக்கேன். இப்போ பேஸ் முடிச்சிட்டோம். இப்போ ரோலோட இருக்க க்ரீன் கலர் ஒயர் எடுத்திருக்கேன். எடுத்துட்டு மூடி பின்னுற பக்கம், அதாவது பின் பக்கமாக மூடி பின்னுற இடத்துல வச்சு நீங்கள் எங்கேருந்து வேணாலும் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். நான் 2 இன்ச்சுக்கு ஒயர் விட்டுட்டு 3ஆவது நாட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். அதாவது ஏணிப்படி முடிச்சு போடுறப்ப பின் சைடு வர மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ தான் வந்து ஃப்ரண்ட்டில் வந்து நம்ம ஓரளவுக்கு அந்த ஜிப்லாம் அட்டாச் பண்ணுவோம் இல்லையா, அந்த இடத்துல வந்து ஏணிப்படி முடிச்சு வந்துடக்கூடாது. அதுக்காக தான் நான் பின் பக்கமாக ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். இப்போ ஃபஸ்ட்டு ஒரு நாட் போட்டுக்கிறேன் 2 இன்ச்சுக்கு ஒயர் விட்டுட்டு. இப்போ இந்த ரன்னிங் ஒயரை வச்சு அடுத்தடுத்து நாட் போட்டுட்டே வாங்க. ரொம்ப சிம்பிள் தான். ஆனால் மேலே மட்டும் ஒரு சில மாற்றம் பண்ணி நம்ம வந்து பண்ணணும். பேஸ்லையும் சொன்ன மெத்தடில் கரெக்டாக போட்டிங்க அப்படின்னா தான் இந்த பேக்கோட டிசைனை வந்து கொண்டு வர முடியும். நம்ம சைட் வால்லையும் வந்து ஒயர் வந்து எக்ஸ்ட்ராவாக தான் கொடுத்துருக்கோம். இப்போ இந்த ரன்னிங் ஒயரை வச்சு இந்த எண்டு வரைக்கும் பின்னிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ இந்த லைன்லேருந்து இங்கே வரைக்கும் பின்னிட்டேன். இப்போ கார்னர் எப்படி டர்ன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ரன்னிங் ஒயரை மடக்குங்க. கார்னரில் இருக்கிற ஒயர் சைட் வால் போடுறதுக்காக விட்டோம் இல்லையா, அந்த ஒயரையும் சேர்த்து வச்சு நம்ம நாட் போட்டுக்கலாம். ஃபஸ்ட் ஒயர் எடுத்து நாட் போடுறேன். சைட் வாலில் இருக்க முதல் ஒயர் எடுத்து நாட் போட்டிங்க அப்படின்னா ரன்னிங் ஒயரில் முக்கோணம் ஷேப்பில் நாட்டோட ஹோல் வந்து கிடைக்கும். எந்த ஒயரையும் விடாமல் நம்ம ரன்னிங் ஒயரை வச்சு எல்லா ஒயர்ஸ்லையும் நாட் போட்டுகிட்டே வந்தோம் அப்படின்னா வந்து ஒரு சுற்று வளர்த்துடலாம். மேலே இப்போ கூடையே வளர்த்துக்கிட்டு இருக்கோம். அடுத்தடுத்த நாட்டை ஒயரை பிடிச்சு போட்டுக்கிட்டே வாங்க. இப்போ கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக காமிக்கிறேன்.
பிகினர்ஸ்க்கு புரியணும் அப்படின்றதுக்காக கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக காமிச்சிருக்கேன். சைட் வால் போடுறதெல்லாம். கூட பின்ன தெரிஞ்சவங்களா இருந்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு ஆல்ரெடி பின்ன தெரியும். அதனால ரன்னிங் ஒயரை வச்சு பின்னிக்கோங்க. இப்போ ஏணிப்படி முடிச்சு ஒரு லைன் ஃபுல்லாக சுற்று ஃபுல்லாக பின்னி கொண்டு வந்ததுக்கப்புறம் ஏணிப்படி முடிச்சு எப்படி போடுறதுன்னு காமிக்கிறேன். இப்போது 4 கார்னரையும் டர்ன் பண்ணி ஒரு சுற்று ஃபுல்லாக பின்னி முடிச்சிட்டோம். இப்போ ஃபஸ்ட்டு ஆரம்பித்த நாட்டுக்கும் லாஸ்ட்டு முடித்த நாட்டுக்கும் ஜாயிண்ட் இல்லை. அதுக்கு ஃபஸ்ட்டு ஆரம்பித்த நாட்டை வந்து கீழ்ப்பக்கமாக தள்ளி மேலே லூஸ் பண்ணிக்கிறேன். ரன்னிங் ஒயரில் லூப் க்ரியேட் பண்ணிக்கிறேன். அந்த லூப் எடுத்து இந்த ஃபஸ்ட்டு போட்ட நாட்டில் விட்டுட்டு ஃபஸ்ட்டு போட்ட நாட்டில் இருக்க மேல் பக்கமாக போகிற ஒயரை எடுத்து க்ரியேட் பண்ண லூப்புக்குள்ளே விட்டு மேல் பக்கமாக இருக்கிற ஒயரை பிடிச்சி இழுங்க. அதுக்கப்புறம் ரன்னிங் ஒயரை டைட் பண்ணுங்கள். அவ்வளோதான், நம்ம ஏணிப்படி முடிச்சு போட்டுட்டோம். எங்கே ஆரம்பித்தோம் எங்கே முடித்தோம் அப்படின்னு தெரியாமல் இருக்கும். அப்போ தான் பேக்கோட டிசைன்லாம் பின்னுறப்ப ஒரே லெவலாக இருக்கும். கூட வந்து இந்த 2 இன்ச்சுக்கு ஒயர் விட்டுருந்தோம் இல்லையா ஸ்டார்ட் பண்ணப்போ, அந்த ஒயரை வந்து சொருகி விட்டுக்கிறேன். இப்போ நம்ம ஒயரை சொருகிட்டோம். இந்த ரன்னிங் ஒயரை வெளியே கொண்டு வாங்க. நம்ம போட்ட நாட்டை விட்டுட்டு பக்கத்தில் இருக்கிற ஒயரை எடுத்து ரன்னிங் ஒயரை மடக்கிட்டு நாட் போடுங்க. ஒவ்வொரு லைனுக்கும் ஏணிப்படி முடிச்சு போட்டு தான் பின்னணும். இப்போ ஆஸ் யூஸ்வல் இந்த ரன்னிங் ஒயரை வச்சு ஒரு சுற்று ஃபுல்லாக பின்னி கொண்டு வந்துட்டு இந்த மாதிரி படி மாதிரி வரும். ஒவ்வொரு லைனுக்கும் நீங்கள் ஏணிப்படி முடிச்சு போட்டிங்க அப்படின்னா போடாமலும் போடலாம். ஆனால் அங்கே வந்து ஏணிப்படி முடிச்சு போடலைன்னா ஒரு லைன் வந்து எக்ஸ்ட்ராவாக தெரிகிற மாதிரி இருக்கும். அதுக்காக அழகாக இருக்கணும் அப்படின்னா ஏணிப்படி முடிச்சு போடுங்க. நான் ஓரளவுக்கு கூடையை வளர்த்துட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ நான் ஓரளவுக்கு கூடையை வந்து வளர்த்து கொண்டு வந்துட்டேன். எத்தனை லைன் பின்னிருக்கேன் அப்படின்றத காமிக்கிறேன் பாருங்கள். ஒரே க்ரீன் கலர் ரன்னிங் ஒயரை வச்சு 4 லைன் பின்னிட்டு 2 லைன் மட்டும் கோல்டன் கலர் ரன்னிங் ஒயரை வச்சு பின்னிருக்கேன். அதுக்கப்புறம் மறுபடியும் ஆஸ் யூஸ்வல் க்ரீன் கலர் ரன்னிங் ஒயரை வச்சு பின்னிக்கிட்டே வந்திருக்கேன். மொத்தம் 21 லைன் வந்து வளர்த்து கொண்டு வந்ததுக்கப்புறம் நம்ம மூடி போட்ட விட்ட பக்கமும் அதுக்கப்புறம் இந்த சென்டரில் இந்த இடத்துல இருந்து இந்த 15 நாட் மட்டும் ஒயர் சின்னதாக இருக்கும். இப்போ இதை வந்து அப்படியே 2வது லைன்லேருந்து சொருக போகிறோம். இந்த பக்கம் ஒரு 4 நாட்டு, அந்த பக்கம் ஒரு நீளத்தில் அந்த பக்கம் ஒரு 4 நாட். அந்த நாட்டை விட்டுட்டு இந்த சென்டரில் ஒரு 15 லைன் மட்டும் மூடி போடுறதுக்காக வச்சுருந்தோம் இல்லையா, அதில் ஒரு பக்கத்தில் மட்டும் இந்த ஒயர்ஸ் எல்லாம் சின்னதாக இருக்கும் ஃப்ரண்ட் சைடில். இப்போ அதெல்லாம் 2வது நாட்டில் ஒரு வரிசையை மடக்கி சொருகாமல் 2வது நாட்டில் சொருகிட்டு அதுக்கப்புறம் வரிசையாக ஒயர் இருக்கிற வரைக்கும் சொருகிக்கோங்க. இந்த ஒயர் வந்து ஒரு 4 நாட்டுக்கு தான் சொருக வரும். அதனால் நான் சொருகிக்கிறேன். இந்த ஆஷ் கலர் ஒயர்லேருந்து இந்த பக்கம் க்ரீன் கலர் ஒயர் 4 ஒயர் லென்த்தாக இருக்கிற ஒயரை மட்டும் விட்டுட்டு மற்ற 15 ஒயர் சென்டரில் கொடுத்துருந்தோம் இல்லையா, அது ஃப்ரண்ட் சைடில் ஒயர் சின்னதாக இருக்கும். அதெல்லாம் சொருகியிருக்கேன். உங்களுக்கு சொருகிட்டு காமிச்சா ஒரு ஐடியா கிடைக்கும். இப்போ இந்த மாதிரி வரிசையாக ஒயர் இருக்கிற வரைக்கும் சொருகிக்கோங்க. இங்கேருந்து சொருகி இந்த ஆஷ் கலர் ஒயர் வரைக்கும் 15 நாட் மட்டும் சொருகிக்கோங்க ஃப்ரண்ட் சைடில். இப்போ நான் சொருகிட்டேன். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா தெரியும். 2வது நாட்டில் ஒரு வரிசையை மடக்கி சொருகலை, இந்த மாதிரி ஃப்ரண்ட் சைடில் சொருகியிருக்கோம். இப்போது இந்த கார்னரில் இருக்கிற 2 ஒயரையும் சேர்த்து வந்து நாட் போடணும். ரன்னிங் ஒயரை வந்து கட் பண்ணிட்டேன். இப்போ இந்த கார்னரில் இருக்கிற ஒயரையும் இந்த ஒயரையும் சேர்த்து நாட் போட்டோம் அப்படின்னா மேலே வந்து கார்னர் டர்னிங் மாதிரி வரும். அதாவது முக்கோணம் ஷேப்பில் நாட்டோட ஹோல் வந்து கிடைக்கும். இந்த சைடு 2மே க்ளோசிங் டைப் பண்ணியிருந்தோம் இல்லையா, அதுக்காக இந்த மெத்தட் வந்து பண்ணுறோம். இப்போ இந்த கார்னரில் ஒரு நாட் போட்டுக்கோங்க. 2 கார்னரில் இருக்கிற நாட் எடுத்து கிராஸ் நாட் போட்டிங்க அப்படின்னா
உங்களுக்கு இந்த மாதிரி முக்கோணம் ஷேப்பில் நாட்டோட ஹோல் வந்து கிடைக்கும். அதுக்கு அடுத்து இந்த ஒயரை வச்சே அடுத்த நாட் போட்டுக்கிறேன். மொத்தம் நம்ம 4 நாட் போடுவோம். அதுக்காக தான் சைடு வாலில் வந்து அதே அளவுக்கு அளந்து நம்ம பேஸ் போடுறப்ப விட்டுருந்தேன். இந்த மாதிரி பண்ண போகிறோம். அதுக்காக க்ளோசிங் டைம் கொண்டு வரதுக்காக. அப்புறம் நம்ம மேலே போடுறப்ப பத்தாமல் போயிடும் இல்லையா, இந்த மெத்தட் கொண்டு வரப்ப கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக இருந்தால் பரவாயில்ல. அதனால தான் இந்த சைடு வால் போடுறப்ப உங்களை எக்ஸ்ட்ராவாக ஒயர் வந்து விட சொன்னேன். இப்போ இந்த லைன் வரைக்கும் போட்டுட்டோம். அதுக்கு அடுத்து இந்த இடத்துல அடுத்த ஒயர் எடுத்து நாட் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி இந்த வரிசையில் அப்படியே ஒரு ஒயரை பிடிச்சு நான் போடுறத பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். சொல்கிறத விட பார்க்குறதுல இன்னும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவீங்க. நம்ம பேஸில் சைட் வாலில் வந்து 9 நாட் போட்டோம். இப்படி நம்ம வந்து இந்த பேஸையும் இந்த மேலே இருக்கிற ஒயரையும் எடுத்து நாட் போடுறப்ப இந்த க்ளோசிங் டைப்புக்கு ஒரு பக்கத்தில் 5 வரிசை பின்னணும், ஒரு பக்கத்தில் ஒரு 4 வரிசை பின்னணும். கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக காமிக்கிறேன் பிகினர்ஸ்க்கு புரியணுன்றதுக்காக. இந்த லைனையும் சேம் ஆஸ் யூஷுவல் நம்ம நாட் போட்டுக்கிட்டே வரணும். இப்போ மேலே முக்கோணம் ஷேப்பில் அப்படியே நம்ம வந்து பாக்ஸ் க்ளோசிங் மாதிரி வந்திருக்கோம். இப்போ இதில் 2 லைன் பின்னிக்கோங்க சேம் இதே மெத்தடில். இப்போ நான் ஒரு பக்கம் பின்னிருக்கேன் பாருங்கள். 1 2 3 4 5 சைட் வாலில் இருக்கிற ஒயர் எடுத்து பின்னிருக்கேன். அதே மாதிரி இன்னொரு முக்கோணம் அதே இதில் இன்னொரு பக்கத்துலேருந்து கார்னர்ஸ் 2 ஒயரை மட்டும் பிடிச்சி நான் எடுக்கிறத பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கார்னர்ஸ் கரெக்டாக புரியும். இப்போ கார்னரில் இருக்கிற 2 ஒயரையும் சேர்த்து கிராஸ் நாட் போட்டிங்க அப்படின்னா முக்கோணம் ஷேப்பில் மேலே வந்து கார்னர் டர்ன் ஆகிருக்கும். இப்போ ஒரு நாட் போட்டிருக்கோம். இப்போ இந்த ஒயரை வச்சே நம்ம மீதம் இருக்கிற 4 ஒயரையும் நாட் போட்டுக்கிட்டே வருவோம். பேஸில் 9 லைன் போட்டிருக்கிறதுனால ஒரு பக்கத்தில் 5 நாட்டும் ஒரு பக்கத்தில் 4 நாட்டும் போடுற மாதிரி வரும். இப்போ அடுத்தடுத்து நம்ம நாட் போட்டுக்கிட்டே வரலாம். அந்த பக்கத்தில் நம்ம ஃப்ரண்ட்ல இருந்து நாட் போட்டோம். இந்த பக்கத்தில் வந்து இந்த சைடில் இருந்து ஒயர் எடுத்து நாட் போட்டுட்டு வரோம். இப்போ நாட் போட்டு முடிச்சாச்சு. இப்போ இந்த நாட் போட்டு முடித்தோம் இல்லையா, இதையும் ஜாயின் பண்ணணும். அது எப்படி ஜாயின் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த பக்கத்தில் இந்த 4 ஒயரை வந்து நாட் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி உள்ளே சொருகி நம்ம வந்து சொருகணும். அது எப்படின்னு நான் சொல்கிறேன். இந்த பக்கமும் 4 ஒயர் நம்ம வந்து சரிசமமாக ஒயர் விட்டுருந்தோம் இல்லையா, அந்த ஒயரில் தான் நம்ம இந்த மெத்தட் வந்து பண்ணிகிட்டு இருக்கோம். மூடி போடுறதுக்காக 15 லைன் வந்து போட்டோம் இல்லையா, அதில் பண்ணலை, சைடில் இருக்கிற 4 ஒயர்ஸில். இப்போது நான் ஒரு 3 லைன் வந்து 2 இதையும் ஜாயின் பண்ணியிருக்கேன். இப்போ நான் இந்த இடத்துல ஜாயின் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். இங்கேருந்து 4 லைன் போட்டோம் இல்லையா, அந்த 4 லைனை ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணிட்டோம் இந்த பக்கத்துலேயும். இப்போ இது 2ஐயும் ஜாயின் பண்ணணும். அது எப்படி ஜாயின் பண்ணுறதுன்னு காமிக்கிறேன். நான் ஒரு 3 இது ஜாயின் பண்ணி வச்சுருக்கேன் உங்களுக்கு தெரியணும் அப்படின்றதுக்காக. இப்போ இந்த ஒயரை பிடிச்சிக்கோங்க. இந்த இதில் இருக்கிற ஒயரை பிடிச்சிட்டு இந்த லூப் இருக்கு இல்லையா, இந்த ஸ்டார்டிங் ஒயர் இந்த பக்கம் 4 லைன் பின்னோம் இல்லையா, அதில் ஒரு ஃபஸ்ட்டு நாட்டில் இந்த ஒயரை அப்படியே சொருகிக்கிறேன். நான் பண்ணுற மாதிரி பண்ணிக்கோங்க. இப்படி சொருகிட்டு இந்த ஒயரை உள் பக்கமாக இந்த நாட்டோட ஹோலில் விட்டு உள் பக்கமாக எடுத்துகிட்டு வந்துடுங்க. எடுத்துகிட்டு வந்துட்டு பின் பக்கமாக திருப்பிட்டு இந்த நாட்டில் இருக்கிற ஒயரையும் அந்த நாட்டில் இருக்கிற ஒயரையும் ஜாயின் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த 2 ஒயரும் இங்கே தான் இருக்குது, பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ இந்த நாட்டில் அப்படியே சொருகிக்கிறேன்.
இந்த ஒயரை இப்படி நல்லா டைட் பண்ணி பிடிச்சிங்க அப்படின்னா பின்னாடி எந்த வாட்டத்தில் உங்களுக்கு சொருக வருதோ அந்த வாட்டத்தில் சொருகிக்கோங்க. நல்லா இழுத்து டைட் பண்ணிவிட்டு நான் நாட்டில் சொருகியிருக்கேன். 2 ஒயரையுமே ஒரே நாட்டில் சொருகுங்க. பார்த்தீங்கன்னா நம்ம 4வது லைனில் எங்கே ஆரம்பித்தோம் எங்கே முடித்தோன்னே தெரியாத அளவுக்கு க்ளோசிங் பண்ணிட்டோம். இப்போ இந்த 2 ஒயரையும் அப்படியே க்ராஸாக சைடாக அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு நேராக ஒரு 2 நாட்டில் சொருகுங்க. அதுக்கப்புறம் க்ராஸாக ஒரு 2 நாட்டில் சொருகுங்க. ஆல்ரெடி நான் சொருகியிருக்கிறத உங்களுக்கு காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு நேராக ஒரு 2 நாட்டில் சொருகியிருக்கேன். அதுக்கப்புறம் க்ராஸாக சொருகி நேராக சொருகியிருக்கேன் ஒரே லைனில். இப்போ இந்த 2 ஒயரையுமே பிடிச்சு நான் சொருகிற மாதிரி உங்களுக்கு எந்த பக்கம் வாட்டம் வருதோ அந்த அளவுக்கு சொருகிக்கோங்க. பிரிஞ்சு வராத அளவுக்கு பர்ஃபெக்டாக சொருகிக்கோங்க. நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன் ஒயர் பேஸ்கெட்க்கு. அதுக்கப்புறம் இப்போ ரீசன்ட் டைமில் குக்கிங்காக வீடியோ ரெடி பண்ணியிருக்கேன். அதோட பிளேலிஸ்ட் எல்லாம் தனியாக இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். இப்போ இந்த இடத்துல இதையும் கிராஸில் சொருகி காமிக்கிறேன் இன்னொரு தடவை பிகினர்ஸ்க்காக. நம்ம சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ இது 2யுமே வந்து நான் ஜாயின் பண்ணிட்டேன். இதுக்குள்ளே விட்டு அப்படியே பின் பக்கமாக அந்த நாட்டோட பின்னாடி இருக்கு இல்லையா அதில் சொருகி அதுக்கப்புறம் வரிசையாக ஒயர் இருக்கிற வரைக்கும் சொருகிக்கோங்க. இப்போ இந்த 2 ஒயரையும் நான் கையில் பிடிச்சிருக்கேன் பாருங்கள். இதை 2யுமே அப்படியே பின் பக்கமாக கொண்டு வந்து ஃபஸ்ட்டு நேராக ஒரு 2 நாட்டில், அதுக்கப்புறம் ஒரு க்ராஸாக 2 நாட்டில் சொருகிட்டு திருப்பி நேராக சொருகிடுங்க. இப்போ இது 2ம் ஜாயிண்ட் ஆகிடுச்சு. சைடில் இந்த மாதிரி தான் க்ளோசிங் பண்ணணும். இப்போ நம்ம க்ளோஸ் பண்ணிட்டோம். இந்த பக்கம் நான் பண்ண மாதிரியே அந்த சைடு வால்லையும் நீங்கள் பண்ணிக்கோங்க. இப்போ இங்கே இருக்கிற ஒயர்ஸ் எல்லாம் இப்போ இந்த பக்கம் நிற்கிது இல்லையா, இந்த 9 ஒயரையும் அப்படியே இந்த நீளத்தில் அப்படியே கிராஸாக ஒயரை சொருகிக்கிறேன். 2வது நாட்டில் ஒயரை சொருகிறேன் இந்த பக்கத்தில். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ஃபஸ்ட்டு நாட்டை விட்டுட்டு 2வது நாட்டில் அப்படியே இந்த வாட்டத்தில் நேராக ஒயர் இருக்கிற வரைக்கும் சொருகிக்கோங்க. அப்போ தான் க்ரிப்பாக இருக்கும் இந்த சைடில். இந்த சைடும் சேம் அதே மெத்தடில் தான் பண்ணணும். நான் ஒரு பக்கம் பண்ணி காமிச்சிருக்கேன். சேம் அதே மாதிரி இன்னொரு பக்கமும் பண்ணிக்கோங்க. இப்போ நான் 2 பக்கமும் பண்ணிட்டேன். சூப்பராக கிடச்சிருக்கு. எங்கே ஆரம்பித்தோம் எங்கே முடித்தோன்னு தெரியாத அளவுக்கு பர்ஃபெக்டாக ஃபினிஷ் பண்ணணும். இப்போ மூடி போடுறதுக்காக விட்ட பக்கம் மட்டும்தான் இருக்குது. அதில் எப்படி மூடி போடுறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். குயிக்காக பார்த்துடலாம். இப்போ இந்த 2 சைடும் க்ளோசிங் பண்ணியிருக்கிறது நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ இந்த 2 சைடும் நம்ம பின்னி முடிச்சிட்டோம். இப்போ மூடி போடுறதுக்காக இந்த 15 ஒயர் இருந்துச்சு இல்லையா, இதில் ஒரே ஒரு சின்ன வேலை செய்ய போகிறோம். இந்த 15 ஒயரில் இந்த ஸ்டார்டிங்கில் இருக்கிற ஆஷ் கலர் ஒயரும் இந்த லாஸ்டில் இருக்கிற க்ரீன் கலர் ஒயரையும் ஸ்கிப் பண்ண போகிறோம். அதாவது சொருக போகிறோம். மொத்தம் 15 ஒயர்ஸ் இருக்கும். இந்த ஸ்டார்டிங்கில் இருக்கிற ஒரு ஒயரும் இந்த லாஸ்டில் இருக்கிற ஆஷ் கலர் ஒயரும் இதை 2யுமே நம்ம வந்து சொருக போகிறோம். ஜிப் அட்டாச் பண்ணுறதுக்காக கொஞ்சம் கிடைக்கணும் அப்படின்றதுக்காக இந்த மெத்தட் வந்து ட்ரை பண்ணியிருக்கேன். இப்போ நான் பிடிச்சிருக்க ஒயரை உள்பக்கமாக அப்படியே 2வது நாட்டில் வரிசையாக ஒயர் இருக்கிற வரைக்கும் ஃபஸ்ட்டு ஒயரை சொருகிக்கிறேன். இந்த கேப் வந்து நமக்கு தேவை ஜிப் அட்டாச் பண்ணுறதுக்காக. இப்போ இந்த க்ரீன் கலர் ஒயரை ஃபஸ்ட்டு இருக்கிற ஒயரை ஸ்கிப் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிற ஆஷ் கலர் முதல் ஒயரை அதையும் ஸ்கிப் பண்ணிக்கிறேன். இப்போ மீதம் இருக்கிற இந்த 13 ஒயரை மட்டும் நாட் போட்டு வச்சுக்கோங்க. நம்ம இந்த 2 ஒயரையும் சொருகிட்டு மூடி பின்னுறது எப்படின்னு பார்க்கலாம். இப்போ இது 2யும் இப்படி மடக்கிட்டு நான் வந்து சொருகிக்கிறேன். உள் பக்கமாக சொருகிக்கிறேன். இந்த ஒயரை இப்படி பிடிச்சிட்டு இந்த ஒயர் மட்டும் கொஞ்சம் எக்ஸஸாக வேஸ்ட் ஆகும். அதனால் வந்து இந்த ஒயரை கனெக்ட் பண்ண சொன்னோன்னா நிறைய ப்ராசஸிங் வரும். அதனால தான் நான் மொத்தமாக வந்து இந்த 15 ஒயராக வந்து பேஸில் கொடுத்துருப்பேன்.
அதனால கொஞ்சம் கன்ஃப்யூஷன் ஆகாம இருக்கும் அப்படின்றதுக்காக தான் இந்த ஸ்டார்ட்டிங்ல இருக்கிற ஒயரை வந்து நம்ம ஸ்கிப் பண்ணிக்கிறோம். இப்ப இதே மாதிரி இந்த பக்கமும் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. 2 சைடும் ஸ்கிப் பண்ணிட்டு நம்ம ஒயர்ஸ் வந்து ஒரு 5, 6 நாட்டுக்கு சொருகிட்டு கட் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ ஒரு ஒயரை மட்டும் நான் கட் பண்ணிக்கிறேன். எவ்வளோ ஒயர்ஸ் வந்து வேஸ்ட் ஆகுதுன்றத நான் உங்களுக்கு காமிக்கணும் அப்படின்றதுக்காக காமிச்சிருக்கேன். ஒரு 1/2 அடி ஒயர் மட்டும் வேஸ்ட் ஆகுது. இப்போ ரோலோட இருக்க க்ரீன் கலர் ரன்னிங் ஒயர் எடுத்துக்கோங்க. இந்த ஆஷ் கலர் ஒயர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. 2 இன்ச்சுக்கு ஒயர் விட்டுட்டு நான் வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். மூடி பின்னுறதுக்காக க்ளோசிங் டைப்காக பண்ணுறோம். நார்மல் நாட் போட்டிருக்கேன். 2 இன்ச்சுக்கு ஒயர் விட்டுருக்கேன். இந்த 2 இன்ச்சுக்கு ஒயர் விட்டோம் இல்லையா, அதை பின் பக்கமாக அப்படியே மடிச்சுட்டு ரன்னிங் ஒயரில் லூப் க்ரியேட் பண்ணிக்கோங்க. ஒரு பக்கம் நம்ம சொருகாமல் பின்னுறதுக்காக இந்த மெத்தடில் பண்ணிக்கிறோம். நீங்கள் பிக்னஸாக இருந்தால் கூட ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு பக்கத்தில் சொருகிற வேலை மிச்சமாயிடும். மூடி பின்னுறப்ப மட்டும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லா பேஸ்கெட்டுக்குமே. இப்போ ஒரு சைடு மடிச்சுட்டு நம்ம ரன்னிங் ஒயரை வச்சு ஆஸ் யூஷுவல் அப்படியே நாட் போட்டுக்கிட்டே வர வேண்டியதான். இந்த இந்த 2 இன்ச்சுக்கு ஒயர் விட்டுருந்தோம் இல்லையா, அந்த ஒயரை உள்ளே வச்சே பின்னிட்டே வாங்க. ரொம்ப ஈஸியாக இருக்கும். நான் பின்னுற மாதிரி நீங்கள் பின்னிக்கிட்டே வாங்க. இப்போ இந்த எண்டு வரைக்கும் பின்னிட்டே வந்து காமிக்கிறேன். ஒரு லைன் போட்டிருக்கேன். ஒரு லைன் போட்டதுக்கப்புறம் ஒரு 2 இன்ச்சுக்கு ஒயர் விட்டுட்டு கட் பண்ணிக்கலாம். இந்த பக்கத்தில் நம்ம சொருகி தான் ஆகணும். ஆனால் ஒரு பக்கத்தில் சொருகிற டைம் வந்து சேவ் பண்ணலாம். அந்த மாதிரி மடிச்சுட்டு நாட் போட்டிங்க அப்படின்னா 2வது நாட்லேருந்து சொருகுங்க. ரன்னிங் ஒயரை கட் பண்ணிவிட்டு அப்படியே வரிசையாக சொருகிக்கோங்க. இப்போ சொருகிட்டேன். இதே மாதிரி தான் நம்ம வந்து அடுத்தடுத்த லைன் வந்து போட்டுகிட்டே வர போகிறோம். மறுபடியும் ரோலோடு இருக்கிற ரன்னிங் ஒயர் எடுத்துக்கிறேன். 2 இன்ச்சுக்கு ஒயர் விட்டுட்டு ரன்னிங் ஒயரில் லூப் க்ரியேட் பண்ணிவிட்டு இந்த ஒயர் எடுத்து மேலே சுற்றிட்டு பள்ளமாக இருக்க பக்கத்தை மேலே எடுத்து வச்சு ரன்னிங் ஒயர் லூப்புக்குள்ளே விட்டு நாட் போட்டுக்கோங்க. நாட் போட்டுட்டு இப்போ நம்ம 2 இன்ச்சுக்கு ஒயர் விட்டோம் இல்லையா, அதை அப்படியே பின் பக்கமாக மடிச்சுக்கிறேன் பாருங்கள். மடிச்சுட்டு ரன்னிங் ஒயரை மடித்து லூப் க்ரியேட் பண்ணி ஆஸ் யூஷுவல் வச்சு நம்ம பின்னிட்டே வந்தோம் அப்படின்னா இந்த பக்கத்தில் ஒயர் சொருகிற வேலை மிச்சமாயிடும். ரொம்ப ஈஸியாக குயிக்காக பின்னிடலாம். இப்போ நான் ஒரு 5-6 லைன் போட்டுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். ஒவ்வொரு லைனுக்கும் இந்த மாதிரி தான் ஒரு மெத்தடில் பண்ணணும். இப்போ வந்து பேஸில் நம்ம 9 லைன் போட்டிருப்போம். இப்போ வந்து நான் ஒரு 9 லைன், அதாவது 8 லைன் போட்டதுக்கப்புறம் 9வது லைன் போடுறப்ப மட்டும் ஃபஸ்ட் இருக்க நாட்டையும் லாஸ்ட் இருக்கிற நாட்டையும் ஒயரை விட்டுட்டு நாட் போடணும். 2 இன்ச்சுக்கு ஒயர் விட்டுட்டு 2வது ஒயர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். 9வது லைனில் க்ளோசிங் மூடி, அதாவது ஜிப் அட்டாச் பண்ணுறதுக்காக ஒரு பாக்ஸ் ஸ்கொயர் ஷேப் வரணும் அப்படின்றதுக்காக இந்த மெத்தடில் ட்ரை பண்ணுறேன். ஃபஸ்ட்டு ஒயரை விட்டுட்டேன், லாஸ்ட் ஒயரையும் விட்டுட்டு நம்ம நாட் போடணும். ரன்னிங் ஒயரை வச்சு சேம் இதே மெத்தடில் பின்னிட்டு வாங்க. நம்ம நார்மல் நாட் யூஸ் பண்ணி போடுறதுனால நாட் வந்து ரொம்ப ஈஸியாக புரியும். ஃபஸ்ட் இருக்கிற ஒயரையும் 2வது இருக்கிற லாஸ்ட் இருக்கிற ஒயரையும் ஸ்கிப் பண்ணிடுறோம். இப்போ ஒரு லைன் போட்டிருக்கேன் லாஸ்ட்டு 9th லைனில். இப்போ ரன்னிங் ஒயரை கட் பண்ணிவிட்டு எல்லா ஒயரையும் சொருகி விட்டுக்க வேண்டியதுதான். அவ்வளோதான், நம்ம க்ளோசிங் மூடி டைப் வந்து ஃபினிஷ் பண்ணிட்டோம். இப்போ கட் பண்ண ஒயரை 2வது நாட்டு வரைக்கும் வரிசையாக சொருகிக்கோங்க. இப்போ எல்லா ஒயரையும் அதே மாதிரி 2வது லைனில் வரிசையாக சொருகிட்டே வரப்போகிறோம். மூடி பின்னுற இடத்துல மட்டும் எந்த ஒயரையும் கட் பண்ணாதீங்க. அப்படியே வரிசையாக சொருகிக்கோங்க ஒயர் இருக்கிற வரைக்கும். இந்த ஃபஸ்ட்டு ஒரு லைன் விட்டோம் இல்லையா, அந்த ஒயரையுமே நான் எப்படி சொருகி காமிக்கிறேன் பாருங்கள். 2வது நாட்டில் தான் சொருக முடியும், ஃபஸ்ட்டு நாட்டில் சொருக முடியாது. 2வது நாட்டில் அப்படியே ஒயர் வரிசையாக இருக்கிற வரைக்கும் சொருகுனீங்க அப்படின்னா மூடி வந்து நல்லா ஸ்டிஃபாக கிடைக்கும்.
அப்ப நம்ம எத்தனை தடவை ஓப்பன் பண்ணி மூடினாலும் சரி, எதுவுமே நாட் வந்து பிரிஞ்சு வராது. அந்த அளவுக்கு ஃப்ளெக்ஸா கிடைக்கும். அதுக்காக தான் ஒயர் இருக்கிற வரைக்கும் சொருகிக்கோங்க அப்படின்னு சொல்றேன். அதுக்கடுத்து மத்த ஒயர் எல்லாமே வந்து 2வது நாட்ல அப்படியே சொருகிக்கோங்க. நான் ஒரு 2, 3 ஒயர் சொருகி காமிச்சிருக்கேன் உங்களுக்கு. அதே மாதிரி வரிசையா சொருகிக்கோங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, ஒரு டிசைன் வந்து கிடைச்சிருக்கும். இப்ப நான் ஃபுல்லா சொருகிட்டேன். சொருகுனதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் இருக்கும். சூப்பரா கிடைச்சிருக்கு. ஜிப் போடுறதுக்காக கொஞ்சம் கேப் கிடைச்சிருக்கும். இப்போ இந்த மாதிரி நம்ம வந்து க்ளோசிங் பண்ணியிருக்கோம். நான் ஒயர் வந்து இங்க கீழ வரைக்கும் சொருகியிருக்கேன். இப்போ இதுக்கு நான் கடையில குடுத்து ஜிப் அட்டாச் பண்ணிக்கிட்டேன். கடையில வந்து அவங்க மெஷர் பண்ணிக்கிட்டு நான் ஜிப் அட்டாச் பண்ணி குடுத்தாங்க. ஓரளவுக்கு நான் உங்களுக்கு எக்ஸ்ப்ளைன் பண்றேன். நீங்களா ஜிப் அட்டாச் பண்ண போறீங்க அப்படின்னா, இந்த கர்வ வந்து மெஷர் பண்ணி எடுத்துக்கோங்க. இன்ச் டேப்ல. மெஷர் பண்ணி எடுத்துட்டு, இந்த அளவுக்கு ஜிப்ப கட் பண்ணிட்டு தச்சே வாங்கிட்டு வந்துருங்க அவங்க கிட்ட. எக்ஸஸா இருக்கிறதெல்லாம். நான் பெரிய ஜிப் வந்து எடுத்திருக்கேன். சூட்கேஸ்க்குலாம் வைப்பாங்க இல்லையா? அந்த ஜிப்பு. அத வந்து வெள்ள கலர் நரம்பு இருக்கு இல்லையா? அதாவது ஒயர் மாதிரி வரும் இல்லையா? அந்த இத வச்சு ஸ்டிச் பண்ணி குடுத்துருக்காங்க. நம்மளே கையிலயும் ஸ்டிச் பண்ணலாம். இப்ப நான் க்ளோஸ் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன். பாக்ஸ் ஷேப்புக்கு வந்து அவங்க ஜிப் அட்டாச் பண்ணி குடுத்துருக்காங்க. ஃபுல்லா க்ளோசிங்ல இருக்கு. நம்ம எதுவுமே எடுக்க முடியாத அளவுக்கு உள்ள பேக் பண்ணி எடுத்துட்டு போனோம் அப்படின்னா, நல்ல சேஃபான பேக்கா இருக்கும். ரொம்ப சூப்பரா வந்திருக்கு. இப்ப இந்த பேக்குக்கு ஹேண்டில் போடுறதுக்காக ஒரு 3/4 அடியில இந்த பேக்குக்கு ஹேண்டில் வைப்பாங்க இல்லையா? இந்த ரோல்ல இருந்து வெட்டி எடுத்திருக்கேன். 2 சைட்லயுமே நான் வந்து அதாவது பிரிஞ்சு வரக்கூடாது அப்படின்றதுக்காக நெருப்புல காமிச்சு எடுத்திருக்கேன். இத வச்சு இப்ப ஹேண்டில் போட போறோம் மேல. இதுக்கு வந்து கூடைக்கு வைப்பாங்க இல்லையா? குமிழ் அது வந்து எடுத்திருக்கேன். கரெக்ட்டா சென்டர் பார்த்துக்கோங்க. இந்த மூடியில தான் வைக்க போறேன். 2ஆ மடிச்சுட்டு கூடைக்கு வைக்கிற குமிழ் எடுத்து ஜஸ்ட் இப்படி பிரஸ் பண்ணி விட்டீங்க அப்படின்னா, இந்த குமிழ் இந்த ஹேண்டில் வந்து உங்ககிட்ட இல்ல அப்படின்னா, நீங்க ஒயர்ல கூட 2 ஒயர் 3 ஒயர் உருட்டு கைப்பிடி மெத்தட்ல கூட இந்த பேக்ல வந்து மேல போட்டுக்கலாம். அதுவுமே சூப்பரா இருக்கும். மேல ஒயர வந்து சொருகி விட்டுக்கலாம். இத வந்து நான் ஜஸ்ட் அழுத்தி விட்டுக்கிறேன். கைகளால அமுத்தி விட்டாலே போதும். சேம் அதே மாதிரி இந்த சைடு வந்து சென்டர் பார்த்துட்டு இப்போ இன்னொரு கூடைக்கு வைக்கிற குமிழ் எடுத்துக்கிறேன். இந்த அளவுக்கு ஹேண்டில் போதும் அப்படின்ட்டு இந்த மாதிரி ஒரு ஹேண்டில் வந்து வச்சிருக்கேன். இதுக்கு வந்து புடிச்சு எடுத்துட்டு போற மாதிரி ஹேண்டில் வேணும்னாலும் ஃப்ரண்ட் சைடுல வச்சுக்கலாம். இப்போ சென்டர் கரெக்ட்டா எந்த இடத்துல நம்ம அந்த பக்கம் சொருகுனோமோ, அதே மாதிரி இந்த இடத்துலயும் சென்டர் பார்த்துட்டு, கரெக்ட்டா இந்த குமிழ அமுழ்த்தி விட்டுட்டு, தூக்கி பாருங்க கரெக்ட்டா இருக்கா அப்படின்ட்டு. இப்போ ஃபிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போ 2 பக்கமும் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். நல்லா க்ளோசிங் பண்ணியாச்சு. இப்ப ஹேண்டிலும் சூப்பரா கிடைச்சிருச்சு. இதுக்கு வந்து 2 ஒயர் உருட்டு கைப்பிடியும் போடலாம். இல்லன்னா நான் இப்ப மேல வந்து குமிழ் வச்சு அட்டாச் பண்ணியிருக்கேன் இல்லையா? சேம் அதே மெத்தட்ல நான் ஆல்ரெடி லஞ்ச் பேக்லாம் பின்னியிருப்பேன். அந்த மெத்தட்ல ஹேண்டிலும் போட்டுக்கலாம். ஆனா நான் இன்னைக்கு ஹேண்டில் போட போறது கிடையாது. இந்த மாதிரியே போதும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. மெடிசன் வச்சு கொண்டு போற மாதிரி ரெடி பண்ணியிருக்கேன். இந்த பேக் வந்து எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. வீடியோ பிடிச்சா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. தேங்க் யூ.